எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ ரெக்கார்டிங் டேட் 8 நவம்பர் 2023. ஸ்டார்ட் டைம் 2:16 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். நான் கொஞ்ச நாளாக எந்த வீடியோவும் போடல. ஸோ அது சம்மந்தமாக சின்ன அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. என் சைடில் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அப்டேட்டு. இந்நேரத்துக்கு நான் என்னோடய 21வது கோவிட் சம்மந்தப்பட்ட கொஷினை ஒரு வீடியோவாக ரைஸ் பண்ணியிருந்திருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் இன்னும் என்னோடய யூடியூப் சேனலில் எந்த வீடியோவும் ஆட் பண்ண முடியலை. ஃபேஸ்புக்கில் என்னால் வீடியோ ஆட் பண்ண முடியுது. பட் ஸ்டில் அதில் பல ஃபீச்சர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாகவும் ஒரு கன்சர்ன்ட் யூஸராகவும் இந்த பிரச்சனைகளை நான் சம்மந்தப்பட்ட கம்பெனிகளில் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒரு சமூக ஆர்வலர் அப்படின்றதையும் நானே ஒரு டெக்னாலஜி எக்ஸ்பர்ட் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிட்டேன். அது போக என்னோடய ஃபைண்டிங்ஸை அவங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக என்னோடய காண்டாக்ட் நம்பரையும் கொடுத்துட்டேன். ஸோ தட் அவங்க சீக்கிரமாக அந்த இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணி சூட்டபிள் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றதுனால. ஸோ நான் அவங்க சைட்லேருந்து இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. நான் அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் சைட்லேருந்து நான் இது ஒரு சமூக விரோதிகளோட செயல்களாக இருக்கும் அப்படின்ற சந்தேகத்தையும் நான் ரைஸ் பண்ணிட்டேன். அவங்க இந்த கம்பெனிகளில் இருக்கிற சில செக்யூரிட்டி ஃப்ளாஸை யூஸ் பண்ணி இந்த விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்ற என்னோட சந்தேகத்தையும் அந்த கம்பெனிகள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ என்னோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனிகள்லேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நான் எடுக்க முடியும். ஸோ இந்த சம்மந்தமாக சின்ன அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ இது பண்ணியிருக்கேன். அது போக சமூக விரோதிகள் அப்படின்னு நான் சொல்கிறது கரப்ட் அண்ட் கிரிமினல் அத்தாரிட்டிஸும் அதில் வருவாங்க. அவங்க எந்த லெவலில் இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்தாலும் சரி, ஸ்டேட் லெவலில் இருந்தாலும் சரி, இல்லை நேஷ்னல் லெவலில் இருந்தாலும் சரி, கிரிமினல்கள் எங்கே இருந்தாலும் கிரிமினல்கள் தானே. ஸோ அடுத்தது இந்த இஷ்யூ சம்மந்தப்பட்ட டீட்டெயில்டு வீடியோஸும் நான் ரிலீஸ் பண்ணுற பிளான்ஸில் இருக்கேன். அது ஃப்யூச்சரில் செய்வேன். அப்படி நான் ரிலீஸ் பண்ணுறது அத்தாரிட்டிஸ், சாதாரண மக்கள், இந்த சோஷியல் மீடியா கம்பெனிகள் மற்றும் டெக்கீஸ் எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன். அது போக என்னோட இந்த ஆராய்ச்சியான எப்படி சமூக வலைதளத்தை சமூக விரோதிகள் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, எப்படி டார்கெட் பண்ண முடியும் அப்படின்ற என்னோட இந்த ஆராய்ச்சியை நான் மிச்ச சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். இது சமூக நலன் கருதி இது சம்மந்தமாக நான் கண்டுபிடிக்கிற எல்லா விஷயங்களையும் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ என்னோட அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் கனெக்ட் ஆகிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உண்மையுள்ள கோபால்.